வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர்வரிசைகளில் எடுத்துக்காட்டு 2.12 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.11 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.12 15 கான்குரண்ட் 3 மட்டு டி என்றவாறு அமையும் டியின் மதிப்பை தீர்மானிக்க. பாருங்கள், இந்த டியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இதில் ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. வகுப்படும் எண் 15. ஓகேவா? இப்போ வகுக்கும் எண் நம்ம கண்டுபிடிக்கணும். 15 கான்குரண்ட் 3 மட்டு டி. நம்ம டியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் இப்போ. ஓகேவா? ரிமைண்டர் 3 வரணும். நம்ம 15 வகுத்தோம்னா ரிமைண்டர் 3 வரும். அது எந்தெந்த நம்பர்னா நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் டி. ஓகேவா? கேங்கிறது ஒரு முழு எண்ணுன்னு வச்சுக்குவோம். கேங்கிறது ஒரு முழு எண். நான் இதை சொல்கிறேன், என்னத்துக்கு கேங்கிறத ஒரு முழு எண் எடுத்துக்கிட்டேன்னு. இந்த கே நான் என்னன்னு சொல்கிறேன். 15 இந்த 3 இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்? -3 ஈக்குவல் டு இந்த கே ஒரு முழு எண்ணாக இங்கே வச்சுக்குவோம். இந்த டி அப்படியே வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ 15 -3 கழிச்சோம்னா 12. இப்போ கே ஒரு முறைன்னா அதை விட்டுடலாம். அப்போ டி ஈக்குவல் டு எவ்வளவு? 12. டி ஈக்குவல் டு 12. ஓகேவா? இப்போ டிங்கிறது என்னவாக இருக்கும்? 3 விட பெருசாக இருக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா ரிமைண்டர் 3 வருது. அப்போ 3 விட அதிகமாக இருக்கணும் டிங்கிறது. ஓகேவா? டிங்கிறது 3 விட அதிகமாக இருக்கணும். டி சரி, இது இப்படி இல்லை, நான் வேறு மாதிரி எழுதணும். டி கிரேட்டர் தென் 3 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இது கிடையாது, டி கிரேட்டர் தென் 3. ஓகேவா? டி 3 விட பெரிய நம்பராக இருக்கணும். ஓகேவா? இந்த கான்செப்ட் படி நம்ம இங்கே எழுதுவோம். 12ஓட வகுத்திகள் என்னென்னு பார்க்கணும். 12ஓட வகுத்திகள் என்னென்னா, 12இன் வகுத்திகள் 1 இருக்குது, 1ஆல் வகுப்படும் 12, 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும், 6ஆல் வகுப்படும். சரி, 5ஆல் வகுப்படாது. சாரி, 6ஆல் வகுப்படும், 12ஆல் வகுப்படும். ஓகேவா? இப்போ இதுதான் 12ஓட வகுத்திகள். இந்த 12ஓட வகுத்திகள் 3க்கு மேலே உள்ளதை தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா 3 விட இப்போ ரிமைண்டர் 3 இருக்கிறதுனால 3க்கு மேலே என்னென்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் எடுக்கணும். இப்போ டி ஈக்குவல் டு, சாரி 2 வராது, 4 6 12. 4 6 12. ஓகேவா? டியோட மதிப்பு என்னன்னா 4 6 12. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.